Hello friends, welcome to KK Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான காடை கிரேவி நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 காடை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 3 கிராம், 3 ஏலக்காய், 2 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிட்டோம்னா கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம இதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவையும் நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி நல்லா 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காடையை நம்ம இதில் போட்டுடலாம். காடையை சின்ன பீஸாக வெட்டாமல் இந்த மாதிரி பெருசாக வெட்டினா அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி இதுக்கு மேலே தூவிட்டிங்கன்னா காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.